ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்ட் சீரிஸ் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஷெல்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார்மிங் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் ஃபார்மிங் பண்ணி நம்ம வில்லேஜரை ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்து நம்ம சர்வைவலில் பார்த்தீங்கன்னா நார்மலே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போக போக ஹார்டில் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைன்கிராஃப்டில் பிடிக்காத விஷயமே ரொம்ப நேரம் லோட் ஆகும். A few moments later. இப்போ நம்ம ஒரு இதில் போய்ட்டு சர்வே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னோ வேர்ல்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம வுட் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ண போகிற கிராஃப்டிங் டேபிளை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய மரத்தெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். காய்ஸ், நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜில் தான் நம்ம ஃபார்ம் ஆகிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் தேட வேண்டாம். ஏன்னா பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. நம்ம ஸ்னோ வேர்ல்டில் ஃபார்ம் ஆகினோம். அதனால் நம்ம வில்லேஜில் தான் நம்ம ஃபார்ம் ஆகிருக்கோம். ஸ்னோ வேர்ல்டில் ஒரு வில்லேஜ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெப்பன்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணலாம். வாங்க போயிட்டு வில்லேஜை விசிட் பண்ணலாம். நம்மளுக்கே ஒரு லக்கு தான் காய்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ்க்கு வந்துட்டோம். இவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சூட்டே போட்டுக்கலாம். வெப்பன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. நம்ம சில்வரில் இருக்கிற எல்லாமே எடுத்துக்கலாம், தேவையானதெல்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வில்லேஜுக்குள்ளேயும் போயிட்டு சூட்டே போட்டுனா நிறைய வரும் போலையே. இப்போ நீங்களும் எங்களை மாதிரி பிகினர் ஆஃப் த மைன்கிராஃப்ட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவில் போயிட்டு அந்த ஃப்ளை பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கிடச்சிரும் வில்லேஜு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக தான் அந்த வில்லேஜ் கிடச்சிச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பான் ஆனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் நிறைய லக் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். சில பேர்த்துக்கு கிடைக்காதவங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கும் நீங்கள் சீட் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம். ஏன்னா இங்கே நின்றுட்ட பண்ணிட்டு இருக்க வந்தேன்னா பள்ளத்திலாம் தட்டிடு, அதுக்குள்ளே ஓடி போயிரு. ஐயோ, வில்லேஜர் வந்துட்டான் போலையே. நம்ம ஓடிடலாம் வாங்க காய்ஸ். நில்லு, உன்னை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன். போய் தொலை. இருடா, உன் வீடை எடுக்கிறனா இல்லையான்னு பாரு, நான் பறிக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஐயோ மேடம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. நாங்கள் சும்மா சொன்னோம் மேடம். நீங்கள் என்ன வேணாலும் தூக்கிக்கோங்க இந்த வில்லேஜ்லேருந்து. எங்கள் வில்லேஜ் மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நீ என்ன அப்படி சொல்கிற? நம்மளாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்லை ஏமா அங்கேயே நின்றுட்டேன்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்கள் ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க? ஏமா ஸ்கேரி
பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சொல்லி தொலைய வேண்டியது தானே. என்ன பண்ணுறேன்? குத்தி மூஞ்செல்லாம் இது பண்ணிடுவேன். எதுக்கு எங்கள் டேப் டோர் திறந்தா இப்போ? வெளில ஓடிடு. இங்கே 2 பேர் இருக்கோம். என்ன எங்ககிட்ட டேட் பண்ணுறேன்? மேடம் ஹாய் மேடம், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க மேடம். ஓ, நீங்கள் கஸ்டமரா? சாரி, நான் இப்போ ட்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாண்டா, போட எடுபட்ட பயலே. அடுத்த வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது? எதுக்கு கதவுக்குள்ளே கதவு இருக்குது, பெட்டை சுருட்டிடலாம். எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளில வாங்க. வீட்டை கூட உடச்சிட்டோம். என்னடா அது? கதவுக்குள்ளே கதவை வச்சுருக்காங்களா? நம்ம இந்த மாதிரி திருட்டு பசங்க நிறைய பேர் சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க போல். ஒருவேளை இது பாத்ரூம்னு நினச்சிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க போல். பாத்ரூம்னு எழுதி ஒட்ட வேண்டியது என்னடா? இது என்னடா இடம்? யாருமா நீ எங்கள் வீட்டு மேலே நின்றுட்டு இருக்க? கீழே இருந்து குதிச்சோன்னா செத்துருப்போம் கைஸ். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எங்கள் பெட் திருடுது, நான் எப்படி தூங்குறது? நில்லு. ஐயோ, நான் பிடிக்க முடியல. யார்ப்பா இங்கே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு திருடிக்கிட்டு இருக்க? என்ன நினச்சிட்டு இருக்கிற? இத்தனை நாளாக நிம்மதியாக இருந்துச்சு, எதுக்கு 2 பெட்டு? கப்பிள் பெட்டா? அங்கெங்கடா புகை வருது? கறி மீனுக்கு இது செய்கிறீங்களா? ஆஹா, பக்கெட் இருக்குது கைஸ், நம்ம பக்கெட் எடுத்துக்கலாம். கோல்டன் ஆப்பிள் கூட நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அங்கே ஒருத்தன் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்னா அதெல்லாம் காப்பி பண்ணுறதுக்குனே ஒருத்தன் இருக்கான். செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நேமிங் டேக்லாம் இருந்துச்சு. அந்த டேக் வந்து உங்களுக்கு கிடச்சின்னா விட்றாதீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுக்கி நேம் டேக் வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் பெட்டு ஏதாச்சும் கிடச்சின்னா அந்த நேம் டேக்கில் பார்த்தீங்கன்னா நேமிங் பண்ணி வைக்கலாம். பெட்டு அங்கேயே போட்டுடலாம் காய்ஸ். என்னடா போட முடில. கரெக்டாக சென்டரை பார்த்து போடுப்பா. யாருமா நீ? எங்கள் வீட்டுக்கு லூட்டெலாம் திருடுற நீ யாரு? வந்து குத்துறேன்னு வச்சுக்கோ, குடல்லாம் வெளில வந்துடும். நீ போற. இங்கே கேரட்லாம் இருக்கே, சோறுக்கு உதவுமே. ஞம். என்னம்மா பண்ற? அது எங்க கேரட்ஸ்மா, அது இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாதுமா. ப்ளீஸ்மா. இல்லை புரியல, இது நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? வந்து குத்துறேன்னு வச்சுக்கோ, என்ன பண்றது? எப்பா என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தியா? என்ன பண்ணுவ? என் கையில் என்ன இருக்குது? கோடாரி இருக்குது. ஒரே போட்டுனா அவ்வளோதான், மண்டையெல்லாம் சதறிடும். மன்னிச்சிருங்க, நீங்கள் பேச. நான் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. கொஞ்சம் ஃபுட் சோர்ஸ்க்காக நம்ம பெரி எடுத்துக்கலாம் வாங்க. பெரிஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. வேணாம். என்னடா பெரிய அயன் கோலம்? அது என்ன பெரிய பருப்பா? நைட் ஆகுது, வாங்க இப்போ தூங்கிடலாம். இல்லை ஜாம்பீஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணும். ஜாம்பீஸ், க்ரீப்பர். நாங்கள் தான். நீ எதுக்கு தூங்குன இப்போ? கிரே கலர் வாத்துப்பா. வாத்தா இல்லை கோழியா? பெட்டை எடுங்கடா, எடுக்காமல் போகிறாங்க. அது எங்க மரம்? நாங்கள் சின்ன வயசுலேருந்து பிளான் பண்ண மரம், அதை மட்டும் நீ உடச்சிட்டு.
வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடு கட்டலாம். வீடு கட்டுறதுக்கான தேவையான திங்ஸ்லாம் முதல்ல நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கலாம். வீடு கட்டுறதுக்கான பொருள்லாம் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம், கவலைப்படாத வேணாம். இப்போதைக்கு நம்ம சர்வே பண்ணுற மாதிரி கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் ஹவுஸ் கட்டிக்கலாம். என்ன பண்ண எனக்கு ஞாபகம் ஏய் எப்பா ஏய், என்ன கடைசி வரைக்கும் கீழே இருக்கிறத மட்டும் தான் கெட்டுற? கதவை காணோம், பெட்டை காணோம். வீடு தான் கெட்டுறியா இல்லை வேறு ஏதோ கெட்டுறியா? உங்களுக்கு வீடு கெட்ட தெரியுமா தெரியாதா? கெட்டி முடிக்கிற வரைக்கும் பாருங்க, அதுக்குள்ளே அவசரப்பட வேண்டியது தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் என்ன கேம் விளையாடலாம் நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், நீ ரோப்ளாக்ஸில் டெட் ரைஸ் வேணாம், எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரைன் சொல்லுறியா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, என் ஃபேன் சொல்கிறது தான் கேட்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் சொன்ன கேம் உங்களுக்கு ரோப்ளாக்ஸ்கிட்ட பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் வந்து ரோப்ளாக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். யார்ப்பா நின்று பாதி வீடு கட்டிட்டு மீதி வீடு கட்டாமல் இருக்கிற? அதுக்கான பொருள்லாம் நீங்களாக தருவீங்க, நான் தானே தரணும், நான் தானே செய்யணும். அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமா இல்லை மைன்கிராஃப்டில் உங்களுக்கு ஸ்கை பிளாக் வீடியோ போடணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கை பிளாக்னா ஸ்கை பிளாக்கை போட்டு ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்க ப்ளீஸ். பை பாய்.